வணக்கம் நண்பர்களே, நம்ம பார்க்க போகிறது கேரளா லாட்ரியோட 3 மணி கெஸிங் பார்க்க போகிறோம். நேற்றுக்கு ரிசல்ட்டு 5 to 8 நம்ம கொடுத்ததில் ஆல் போர்டில் 2 பாஸு, பி போர்ட்லேயும் 2 பாஸு, ஏசி போர்டில் 5-8 பாஸு, ஏபிசி போர்டில் 8 பாஸு. ஸோ பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஃபுல் வின்னிங் மாதிரி தான். பட் இருந்தாலும் நமக்கு ஒரு செக்ஷன்லேயும் ஒரு வின்னிங் கிடச்சிருக்கு. ஸோ நேற்றுக்கு பரவாயில்ல, கேரளாவோட கெஸிங் கொஞ்சம் பரவாயில்ல. நேற்று ரிசல்ட்டும் நமக்கு சாதகமாக வந்திருக்கு ஓரளவுக்கு. ஓகே, நாளைக்கான கெஸ்ஸிங் பார்க்கலாம். ஆல் போர்டில் நமக்கு 5 அதுக்கப்புறம் 8 கிடச்சிருக்கு. ஸோ 5க்கு பவர் 0, 8க்கு பவர் 3. நமக்கு 5083 அப்படின்ற நம்பர்ஸ் பார்த்திங்கன்னா ஆல் போர்டில் கிடச்சிருக்கு. ஏ போர்டில் நமக்கு 3 அதுக்கப்புறம் 5 கிடச்சிருக்கு. ஸோ 3க்கு பவர் 8, 5க்கு பவர் 0. ஸோ நமக்கு 3850 அப்படின்ற நம்பர்ஸ் பார்த்திங்கன்னா ஏ போர்டில் கிடச்சிருக்கு. அதுக்கப்புறம் பி போர்டில் பார்த்தீங்கன்னா 3 அதுக்கப்புறம் 8 கிடச்சிருக்கு. ஸோ 8க்கு பவர் 3, 3க்கு பவர் 8 தான் வரும். ஸோ நமக்கு பி போர்டில் 2 நம்பர் தான் நமக்கு டோட்டலாகவே கிடச்சிருக்கு. பவர் எடுத்தால் மதிய நம்பர் தான் வரப்போகுது. அதுக்கப்புறம் சி போர்டில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 8 அதுக்கப்புறம் 5 கிடச்சிருக்கு. ஸோ 8க்கு பவர் 3, 5க்கு பவர் 0. ஸோ நமக்கு 8350 அப்படின்ற 4 நம்பர்ஸ் பார்த்திங்கன்னா நமக்கு சி போர்டில் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி ஏபிபிசிஏசி பார்த்தோம் அப்படின்னா 0330, 6996 மொத்தம் 4 நம்பர் கிடச்சிருக்கு. ஸோ இதுக்கு பவர் எடுத்தோம் அப்படின்னா 03க்கு பார்த்திங்கன்னா 58 வரும், 30க்கு 85 வரும், 69க்கு 14 வரும், 96க்கு 41 வரும். ஸோ இதுதான் இன்றைக்கான டபுள் டிஜிட் கெஸ்ஸிங் ஏபிபிசிஏசி. அதுக்கப்புறம் ஏபிசி போர்ட் பாக்ஸ் பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா 049163 2 நம்பர் கிடச்சிருக்கு. ஸோ இதுக்கு பவர் எடுத்தோம் அப்படின்னா 049க்கு 594 வரும், 163க்கு 618 வரும். ஸோ டோட்டலாக ஒரு 4 நம்பர் கிட்ட வருது. ஸோ அதில் உங்களுக்கு எது மேட்ச் ஆகுதோ அதை மட்டும் எடுத்து லிமிட்டாக ப்ளே பண்ணுங்கள். அதே மாதிரி பவர் நம்பரையும் மெயின் நம்பரையும் வச்சு மிக்ஸ் பண்ணி கூட நீங்கள் ஒரு நம்பர் போட்டு பார்த்தா கூட நமக்கு நல்ல ஒரு வின்னிங் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இன்றைக்கான கெஸ்ஸிங் இது தான். இன்றைக்கான டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு கெஸ்ஸிங் எல்லாமே எழுதிக்கோங்க. அதுக்கப்புறம் அவங்க கெஸ்ஸிங்க்கும் நேற்றுக்கு ரிசல்ட்டுக்கும் மேட்ச் பண்ணி பாருங்கள். கொஞ்சம் ரிலேட்டடாக வந்தால் கூட நீங்கள் அதை எடுத்து கூட நீங்கள் ப்ளே பண்ணி பார்க்கலாம். இல்லை ரிப்பீட்டட் நம்பர் ஏதாவது ஒரு நம்பர் வந்தால் கூட நீங்கள் அதை கூட எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம். நிறைய மெத்தட் இருக்குது. ஏதாவது ஒரு மெத்தட் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க, கண்டிப்பாக வின்னிங் வர சான்சஸ் இருக்குது.